ஈஸ்வரஸ் இன்னைக்கு உங்கள் பர்சனோட தாட்ஸ் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் ரிமெம்பர், இது வந்து ஒரு கலெக்டிவ் ஜென்ரல் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட். வேண்டாத கமெண்ட் பண்ண வேண்டாம். ரெசனேட் ஆகாட்டி தாராளமாக ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை சேனல். ஓகேங்களா? மேபி நீங்கள் கொஞ்சம் பேர் வாக் அவே பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் வாக் அவே பண்ணதுக்கப்புறமா உங்கள் பர்சனோட மைண்டில் என்ன போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அவங்க மைண்ட் என்ன சொல்லுது, என்ன பண்ணுது, அவங்களோட கரண்ட் ஃபீல் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தி கார்ட் ரவுண்ட் இஸ் த வேர்ல்ட் அண்ட் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? இது அவங்களோட கரண்ட் ஃபீல். வேர்ல்ட் கார்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு பேட்டர்ன் முடிஞ்சிட்ருக்குது. ஒரு பேட்டர்ன் முடிஞ்சு இன்னி ஒரு பேட்டர்ன் ஆரம்பிக்குது. இங்கே ஜஸ்டிஸும் வேர்ல்ட் கார்டும் நம்மளுக்கு ஒன்றா வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது மேபி ஒரு சில சம் ஆஃப் யூ நீங்கள் வாக் அவே பண்ணதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கலாம் இல்லையா? ஆனால் அது இல்லை. நீங்கள் போயிட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உங்கள் வேல்யூ தெரிய ஆரம்பிக்குது. ரெக்ரெட்னஸ் நிறையா இருக்குது. பாஸ்ட் கில்ட் நிறையா இருக்குது. நைட் ஃபுல்லாக உங்களோட தாட்ஸ், டே ஃபுல்லாக உங்களோட மெமரிஸ்ன்னு ஒரு பேட்டர்ன்லேயே இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. உங்கள் பர்சன். ஓகேங்களா? உங்கள் மைண்டில் எந்த பர்சன் இருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த வேர்ல்ட் கார்டு என்ன சொல்லுதுன்னா, அவங்க லைஃப்பில் ஒரு பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நிறையா பாஸ்ட் ரெக்ரெட்ஸ், அந்த கில்ட் ஃபீல், அந்த பெட்ராயல் எல்லாம் நடந்ததை அவங்க லைஃப்பில் அவங்க நினச்சி ரொம்ப யோசிச்சுட்ருக்குறாங்க. அவங்களோட ஒரு கார்மிக் சர்க்கிளை அவங்க முடிச்சிட்டாங்க. இங்கே ஜஸ்டிஸ் என்னென்னா, அவங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங்கை கொடுக்குது. அவங்க செஞ்ச தப்புகள், அவங்களுக்குள்ள நடந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், அதெல்லாம் என்னென்னா, அந்த ஜஸ்டிஸ் கார்டு வந்து அவங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங் கொடுத்துட்ருக்குது. அதனால என்னென்னா, எதுக்காக அவங்க உங்களை விட்டுட்டு போனாங்களோ அந்த பேட்டர்ன் எல்லாம் ஒரு எண்டுக்கு வந்துட்டுருக்குது. ஓகேங்களா? இப்போ அவங்க மைண்ட் வந்து எப்படின்னா, ஒரு எண்ட்லெஸ் ரிப்ளே மோட் அந்த ஒரு ஜோனில் இருக்குது. மேபி உங்களோட தாட்ஸ், உங்களோட அந்த ஸ்மைலிங், உங்களோட அந்த சைலன்ஸ், உங்களோட லாஸ்ட் மெசேஜ் எல்லாமே ரிப்பீட் பண்ணி வச்சிட்ருக்குது. ஓகேங்களா? மேபி ஒரு சிலர் வந்து வெளியில் ரொம்ப இதாக நான் ஓகேன்ட்டு சொல்லிட்டு சிரித்து எல்லாத்தையுமே ஒன்றுமே காமிக்காமல் இருந்தாலும் என்னன்னா, அவங்களோட ஹார்ட்குள்ளே எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி போயிட்டுருக்குது. ஜஸ்டிஸ் இருக்கிறதுனால என்னென்னா, அவங்களோட அந்த பாஸ்ட் ரெக்ரெட்ஸை நினச்சி ரொம்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படினாச்சும் ரீச் ஆகணும், அப்ரோச் பண்ணணும், எப்படின்ற அந்த ஒரு எனர்ஜியை காமிக்குது. ஓகேங்களா? அவங்களோட ஹிடன் ஃபீலிங் என்னன்றது பார்ப்போம். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, பாட்டம் ஆஃப் தி டெக் எடுக்கலாம். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகேங்களா? ஹிடன் ஃபீலிங் என்னென்னா, ஃபுல்லாக உங்ககிட்ட எப்படினாச்சும் உங்கள அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் அவங்களுக்கு இப்போ வந்துட்டுருக்குது. ஓகேங்களா? இங்கே ஸ்வாட் எனர்ஜி ஒன்றா இருக்கிறதுனால என்னென்னா, ஒரு சிலர் லாயல்ட்டி இல்லை, ஜென்யூன் ரிலேஷன்ஷிப் இல்லைன்ட்டு நீங்கள் வாக் அவுட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அதனால் அவங்களுக்கு என்னென்னா, எப்படினாச்சும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரூத்தை சொல்லணுமா அவங்கள்ட்ட, ட்ரூத்தை ரிவீல் பண்ணணுன்ற ஒரு எனர்ஜி காமிக்குது. உங்கள் பக்கம் வர்றதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்குது. பென்டக்கிள் எனர்ஜி கொஞ்சம் ஸ்லோ. அட் த சேம் டைம் ஏஸ் ஆஃப் ஸ்வார்டுன்றது கொஞ்சம் நிறைய யோசிக்க வைக்கிற எனர்ஜி. ஒரு நியூ பிகினிங் வந்து லாயல்ட்டியாக நடக்குன்ற ஒரு எனர்ஜி காமிக்குது. அவங்கள லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து என்னென்னா, உங்களோட அருமை தெரியுது. உங்களோட சைலன்ஸ் வந்து அவங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ண வச்சுட்ருக்குது. மேபி உங்கள் பர்சன்ஸ் உங்களை மிஸ் பண்ணுறது சிம்பிள் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இல்லை. என்னென்னா, அவங்க வந்து ரெக்ரெட்டோடு உங்களை மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரெக்ரெட் போயிட்டுருக்குது. நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்குது. அதனால என்னென்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களை அப்ரோச் பண்ணணும், கரெக்டான டைம் எடுத்து உங்களை அப்ரோச் பண்ணணுன்ற அந்த எனர்ஜி காமிக்குது. மேபி இந்த பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணும்போது இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்டுன்றது ஒரு உண்மையான ஒரு நியூ பிகினிங், அந்த ஒரு எனர்ஜியை காமிக்குது. உண்மைகள் பேசப்படலாம். அந்த அன்வான்டட் ட்ராமா இல்லாமல், இம்பல்சிவ் இல்லாமல் ரொம்ப அழகா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீ நீங்கள் அமைதியாக இருக்கிறது
அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணிட்டுருக்குது. ஓகேங்களா? தென் ம் ஓகே. ஹிடன் ஃபீலிங் வந்து உங்ககிட்ட எப்படினாச்சும் ட்ரூத்த சொல்லிடணும்னு உங்க பெர்சன் நெனச்சிட்டுருக்குறாங்க. அ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டுருக்குறாங்க. இப்ப போனா கரெக்ட்டா இருக்குமா? கொஞ்சம் ரைட் டைம பார்த்து வரலான்னு. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட் வந்ததுனால, நீங்க எதிர்பார்த்த உண்மைகள் கண்டிப்பா ரிவீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் மொத்தமா பண்ணாட்டியும், கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன் இனி கம்யூனிகேஷன் பண்ணாம இருக்கிறாங்க? டெத் கார்ட், ஆம் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹேவ் ம் 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஓகேங்களா? இந்த டெத் கார்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க லைஃப்ல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த வேர்ல்ட் கார்ட் வந்ததுனால முடிஞ்சிருச்சு. மேபி பழைய பாஸ்ட் பேட்டர்ன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அம் முடிஞ்சிட்டு ஒரு நியூ பிகினிங்க்காக அவங்க அ யூனிவர்ஸ் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணிட்டுருக்குது, புஷ் பண்ணிட்டுருக்குது. எப்படி புஷ் பண்ணுதுன்னா, நைட் எல்லாம் அவங்க உங்க பாஸ்ட் மெமரீஸ பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம எதுக்காக உங்கள விட்டுட்டு போனாங்களோ, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சோ, அத எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அவங்க, பாஸ்ட்ல போட்டுட்டு இப்ப வெறும் உங்கள நெனச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கார்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க. உங்கள பார்த்து மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் என்னன்னா பயம். இப்ப மெசேஜ் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? அவங்க ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிட்டாங்களா? நம்மள விட்டு போயிட்டாங்களா? நம்ம மெசேஜ் பண்ணா ரிப்ளை வருமா? அந்த மாதிரி ஒரு சில தாட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டுருக்குது. அட் த சேம் டைம் இந்த டெத் கார்ட் வந்ததுனால, அந்த பழைய பேட்டர்ன்ஸ் அது இதெல்லாம் அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு முடிஞ்சிட்டுருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்மள்ட்ட அந்த வேர்ல்ட் கார்ட் வந்திருக்கு இல்லையா? அவங்களோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நல்ல பாசிட்டிவிட்டியான கார்ட் காய்ஸ் இது. டெத் கார்ட் வந்ததுனால என்னன்னா, ம் அவங்களோட அந்த பழைய பேட்டர்ன்ஸ ஒரு சிலர் அந்த கமிட்மெண்ட்ஸ் குடுக்காம இருந்திருக்கலாம். ஆஃப் ஹார்ட்டடா இருக்கலாம் இல்லைங்களா? அந்த பேட்டர்ன்லாம் கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா? மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நீங்க காமிக்கல. ஒரு வேளை இருந்திருந்தா, அங்க ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட் ஆயி அந்த பேட்டர்ன் முடிஞ்சிருக்கலாம். அட் த சேம் டைம் வியூவர்ஸ் உங்கள்ல ஒரு சிலர் வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். நியூ எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கலாம். அ போதும் இதுன்ற மாதிரி நீங்க மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்குள்ள ஒரு பேட்டர்ன் வந்து முடிஞ்சிருக்கலாம். உங்களோட கார்மிக் லெசன் முடிஞ்சிருக்கலாம். ஸோ, இதெல்லாம் பார்த்து இவங்க வந்து நீங்க வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கம்ப்ளீட் சைலன்ட் ஜோன்ல இருக்கிற மாதிரி எனர்ஜி சொல்லுது. ஸோ, நீங்க வேணும். அந்த ரெக்ரெட்ஸ் ஜஸ்டிஸ் வந்துச்சு இல்லைங்களா? அந்த ரெக்ரெட்னஸ் நெறையா இருக்கு. பெட்ரயல் நெறையா இருக்கு. அதனால என்னன்னா, இந்த அந்த யூனிவர்ஸ்ட்ட கடவுள்ட்ட அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ந நான் போனா அவங்க என்ன ஏத்துக்கணுன்ற ஒரு இது. நான் சொன்னேன் இல்லைங்களா? டே அண்ட் நைட் வந்து உங்களோட எனர்ஜில அவங்க வாட்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க உங்கள ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க கைஸ் ஓகேங்களா? அ எப்படின்னா, அந்த சோசியல் மீடியா, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரொட்டீன் எல்லாத்தையும் நோட் நோட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் அந்த பழைய விஷயங்களையும் ம் நெனச்சிட்டுருக்காங்க. நீங்க ஒண்ணா இருந்தது, அந்த பாஸ்ட் மெமோரீஸ் ஓகேங்களா? அந்த நீங்க ஒண்ணா இருந்தது, உங்களுக்குள்ள நடந்த நல்ல விஷயங்களையும் யோசிக்கிறாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்குள்ள நடந்த அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், இந்த வேண்டாத விஷயங்களையும் யோசிச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. எப்படியும் இந்த ரிலேஷன்ஷிப்ப ரீபில்ட் பண்ணணும்னு. ஆனா என்னன்னா, யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இனி ஃபோர் ஃப்ரண்ட் வரல. ஓகேங்களா? யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபோர் ஃப்ரண்ட் வரல. ஓகேங்களா? அம் அடுத்தது என்ன நடக்கும்? வாட் கமிங் நெக்ஸ்ட்ன்றது கார்டு இருக்கு. ஓகே 9 ஆஃப் கப்ஸ், தென் சேரிட். ஓகே. இந்த 9 ஆஃப் கப்ஸ் என்னன்னா, ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் கார்டு காய்ஸ் ஓகேங்களா? இந்த ஃபுல்ஃபில்மென்ட் கார்ட். இந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப நாள் இல்ல. ஒரு மூமெண்ட்ல அவங்க ஹார்ட் ஓவர்வெல்ம் ஆகும். இங்க சேரியட் இருக்கிறதுனால என்னன்னா, ஒரு மூமெண்ட்ல அவங்க ஹார்ட் வந்து ஓவர்வெல்ம் ஆகும். அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் வரலாம். கால் வர எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்கு. மேபி உங்களோட பெர்சன் என்னன்னா, அம் ட்ராவலர், அந்த டிரைவிங் அந்த மாதிரி ஒரு இத சேர்ந்தவங்களா இருக்கலாம். மேபி இப்போ உங்களோட பெர்சன் எங்கேயாவது தூரமா ட்ராவல் ஆயிட்டு இருக்கலாம். இல்லாட்டி வந்து ம் ஹோம் டவுன்ல வந்து தூரமா ட்ராவல் ஆயிருக்கலாம். இல்ல அங்கேருந்து வந்துட்டு இருக்கலாம். மேபி நீங்க ட்ராவல்ல இருக்கலாம். அந்த எனர்ஜிய காமிக்குது. இந்த 9 ஆஃப் கப்ஸ்ன்றது விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் கார்டுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? அதனால என்னன்னா, அவங்க வந்து உட்காந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்கள ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. உங்களோட அந்த குரோத், செல்ஃப் குரோத், அந்த ஃபைனல் நீங்க அமைதியா இருக்கிறது, நீங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் அவங்க உங்கள என்ன பண்றாங்க? ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அமைதியா உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எமோஷன்ஸோட ஏன்னா இந்த
கப் எனர்ஜின்றது எமோஷன்ஸ் எனர்ஜி ஓகேங்களா? அதனால அந்த எமோஷன்ஸோட உங்கள வாட்ச் பண்ணிட்டுருக்குறாங்க. அ அந்த உங்களோட அந்த சைலன்ஸ்னஸ் அந்த அ அட்ராக்ஷன் உங்க மேல வந்து அவங்கள வந்து ஜாஸ்தி பண்ணிட்டுருக்குது. இந்த சேரியட் வந்து மூவ் ஆன் பண்றத காமிக்குது. மேபி நீங்க ஒரு சிலர் இந்த டெத் கார்டு வந்ததுனால மூவ் ஆன் ஆயிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் போதும்ன்னு சொல்லிட்டு நீங்க மூவ் ஆன் ஆயிருக்கலாம். அட் த சேம் டைம் உங்க பெர்சன் வந்து அந்த பாஸ்ட் பேட்டர்ன் எதுக்காக உங்கள விட்டுட்டு போனாங்களோ, அதுலேருந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவோட வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? எது நல்லது, எது கெட்டதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டிவோட்டிவ் கைண்ட் ஆஃப் பெர்சன். கொஞ்சம் பக்தி, கடவுள் நம்பிக்கை இருக்கிற பெர்சன் அவங்க. அதனால வந்து என்னன்னா, உங்கள பார்த்து மூவ் ஆன் ஆகுற எனர்ஜி காமிக்குது காய்ஸ். அதே மாதிரி அந்த பாஸ்ட் பேட்டர்ன்ல ஒரு சில பொய்கள், அந்த வேண்டாத விஷயங்கள், ஆஃப் ட்ரூத் அந்த மாதிரி இருந்தது எல்லாம் என்னன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவர் வந்து மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட் இருக்கிறதுனால, இந்த வாட்டி போனா லாயல்ட்டியோட நம்ம போலாம், அப்ரோச் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்குள்ள ஒரு அவேக்கனிங் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஜஸ்டிஸ் கார்ட் இருக்கிறதுனால அவங்க மைண்ட்ல வந்து ஒரு அவேக்கனிங் வந்துட்டுருக்கு. பொய்யான ரிலேஷன்ஷிப் வேண்டாம். நம்ம யார்ட்டனாச்சும் ஒருத்தர்ட்டனாச்சும் உண்மையா இருக்கலாமேன்ற அந்த ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கு ம் வந்துட்டுருக்குது. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து ராங் இல்ல. நீங்க வாக் அவே பண்ணது பனிஷ்மென்ட் இல்ல. அது வந்து அவங்களுக்கு ஒரு லெசன். அ அதாவது என்ன ட்ரூ வேல்யூ அவங்களோட ட்ரூ வேல்யூ இருக்கு இல்லைங்களா? நீங்க இல்லாம போனோனது தான் அவங்களுக்கு செல்ஃப் வேல்யூவும் தெரியுது. அ அவங்க உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ம். ரீகன்சிலியேஷன் எப்போன்றத பார்க்கலாம் இருங்க. ரீகன்சிலியேஷன் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஓகே. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் pentacles, okay, 3 of wands, then bottom of the deck the hermit இருக்குது. ஓகே. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்க பெர்சன் வந்து கொஞ்சம் அவங்களோட இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ்க்கும், டிசிஷன் எடுக்கும் கொஞ்சம் ஜக்லிங் ஆயிட்டு இருக்கிறாங்க கைஸ். ஓகேங்களா? ஒரு பெண்டலமாட்டம் இங்க மேலேயும் கீழயும் போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு போனா அவங்க ஏத்துக்குவாங்களா? மாட்டாங்களா? அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து உங்களோட பெர்சனோட மைண்ட்ல வந்து ரொம்ப போயிட்டுருக்குது. அட் த சேம் டைம் மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாம இருந்திருக்கலாம். பேலன்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். அந்த எனர்ஜிய காமிக்குது. மேபி நீங்க ஒரு சிலர் வந்து ஒரே இடத்துல வேலை செஞ்சு இந்த பெர்சனால ஹர்ட் ஆயி வேலைய விட்டு நின்னுருக்கலாம். எதுக்கு இவங்கள தினமும் பார்த்துக்கிட்டுன்ற மாதிரி. அது நான் அந்த ஒரு எனர்ஜிய காமிக்குது. அட் த சேம் டைம் என்னன்னா, இவங்க வந்து இந்த டைம் வந்து உங்ககிட்ட ஈக்குவல் கமிட்மெண்ட், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், ஈக்குவல் இம்பேலன்ஸ் குடுக்க அவங்க ட்ரை பண்ற எனர்ஜிய காமிக்குது. பென்டக்கிள் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ எனர்ஜி காமிக்குது. ஏன்னா, அவங்க ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், அந்த பாஸ்ட் ஹர்ட், அந்த பெட்ராயல் அதெல்லாம் யோசிச்சு அவங்க வந்து ஒரு பெண்டலமாட்டம் ஜக்லிங் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க 3 ஆஃப் அம் ஸ்வார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்னன்னா, அ உங்ககிட்ட அவங்க வந்து பேஷனேட்டா இருக்கிறாங்க, அட்ராக்ஷனா இருக்கிறாங்க. உங்கள நினைச்சு அவங்க அந்த மாரி ஃபீல் பண்றாங்க. ஸோ என்னன்னா, உங்கள பார்த்து பில்டிங் எ ஃபியூச்சர் அஹெட் அந்த ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? ரீகன்சிலியேஷனுக்கான அ எனர்ஜி என்னன்னா, அந்த ஜக்லிங் எல்லாம் முடிஞ்சு அவங்க கரெக்ட்டா ஸ்டெபிலிட்டி அவங்க மைண்ட்ல வந்து பேலன்ஸ் ஆயிருச்சுன்னு இப்ப இம்பேலன்ஸா இருக்கிற இம்பல்சிவ் டிசிஷன் பேலன்ஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா உங்க கூட ரீகன்சிலியேஷன் ஆனதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இங்க வந்து ஹெர்மிட் இருக்கு. இந்த ஹெர்மிட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து இப்ப எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு என்னன்னா, அமைதியா இருந்து பாஸ்ட்ட பார்த்து இங்க பாருங்க. பாஸ்ட்ட பார்த்து நின்னுட்டுருப்பாரு இவரு. ஓகேங்களா? எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு என்னன்னா, அவரு இருக்கிற அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஜோன்ல இருக்காரு. மேபி ஃபேமிலி மெஸ்அப் இருக்கலாம். கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்னா அதாவது இந்த ரொமான்டிக் தேர்ட் பார்ட்டின்ட்டு எடுத்துக்க வேண்டாம். உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த 3வது ஆள் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்ததுனால அங்கே மிஸ்அப் ஆயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்ப பாஸ்ட் மெமரீஸ் உங்கள பார்த்து என்னன்னா, அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன் சேரியட் வந்ததுனால என்னன்னா, எது நல்லது, எது கெட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ண அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரீகன்சிலியேஷன் இருக்குது கைஸ். ஆனா ரீகன்சிலியேஷன் வந்து என்னன்னா, கொஞ்சம் லேட்டா நடக்கும். இந்த அவங்க தனக்கு தானே அனலைஸ் பண்ணி எது நல்லது, கெட்டதுன்ட்டு எல்லாம் பார்த்துட்டு வரதுக்கான ஒரு எனர்ஜிய காமிக்குது.
அட் த சேம் டைம் நீங்க வாக் அவே பண்ணது வந்து அவங்கள வீக் ஆக்கல. இன்ஸ்டெட் அவங்க வந்து அவங்கள வந்து அவேக்கனிங் பண்ணிட்டுருக்கு. உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுட்ருக்குது. ஓகேங்களா? இப்ப நீங்க காமா இருக்கீங்க. பட் அவங்க மைண்ட்ல என்னன்னா, அ ரெஸ்ட்லெஸ் மைண்டா ஓடிட்டுருக்குது. ஓகேங்களா? நெறைய ஹெவினஸ்ஸா அவங்க கேரி ஓவர் பண்ணிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஹெர்மிட்ட வந்து வாய் த ஹெர்மிட் இஸ் ஹியர் கிளியர் பண்றேன் நானு. ஓகே. ஹெர்மிட்ட பாருங்க. இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இது பண்ணுது. ஆ உங்களோட ஃபீலிங்ஸ் தான் கைஸ் அவங்க மைண்ட்ல ஹோல்ட் பண்ணி வச்சுட்டுருக்காங்க. உங்கள நெனச்சு தான் அவங்க வந்து ஒரு ஐசோலேஷன் ஜோனுக்கு போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஐசோலேஷன் ஜோன்ல போய் ஸ்டில் அவங்க வந்து உங்க பெர்சன வந்து உங்களுக்கு கேர் பண்றாங்க. உங்கள மிஸ் பண்றாங்க. அந்த லவ் இருக்கு. உங்களோட அந்த நர்ச்சரிங் அந்த ம கேரிங் எனர்ஜி எல்லாம் மிஸ் பண்றாங்க. ரொம்ப பத்திரமா அவங்க எமோஷன்ஸ பூட்டி வச்சிருக்கிறாங்க. ஹார்ட் க்ளோஸ் பண்ற ஐடியா இப்போதைக்கு அவங்களுக்கு இல்ல. அவங்கக்குள்ள இருக்கிற அந்த ஜக்லிங், அந்த பெட்ராயல், ரெக்ரெட், அந்த பாஸ்ட் ஹர்ட் அதெல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் ரீகன்சிலியேஷன் நடக்கும். காய்ஸ் இது கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட். அதனால என்னன்னா, அவங்க மைண்ட் நீங்க ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு இந்த வாக் ஆன் ஆயிருப்பீங்க இல்லையா? வாக் ஆன் ஆனதுனால என்னன்னா, எப்படி இவங்க நம்ம இல்லாம வாக் ஆன் ஆனாங்க? நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாதே! அந்த ரெக்ரெட் இருக்குது. ம். என்னன்னா, கொஞ்சம் இந்த ப்ரைட் அது இது இருக்கிறதுனால என்னன்னா, இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க, இவங்க வாக் ஆவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலையே! மேபி உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது நீங்களே அவங்களுக்கு கால் பண்ணி சமாதானம் பண்ற ஒரு கேரக்டர்ஸா நீங்க இருக்கலாம். இப்ப அதெல்லாம் மிஸ் ஆனதுனால என்னன்னா, இந்த தாட்ஸ் எல்லாம் அவங்க மைண்ட்ல வரும்போது என்னன்னா, உங்களோட அந்த தாட்ஸ் வந்து அவங்களால எ அவங்கள தூங்கவும் விட மாட்டேன்து. எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்து. என்னதான் இது பண்ணாலும் சுத்தி, சுத்தி என்னதான் அவங்கள பிஸியா வச்சுக்கிட்டாலும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க தாட்ஸ் வருது. மேபி உங்கள எங்கேனாச்சும் பார்த்தாலோ, இல்ல அந்த சோசியல் மீடியால பார்க்கும்போது, உங்க டிபிய பார்க்கும்போது, சம்வேர் அவங்க வந்து உங்கள ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க கைஸ். உங்கள வந்து பொறுமையா ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிய வந்து காமிக்குது. ஓகேங்களா? மேபி இதோட ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன இந்த இதில இது ரெசனேட் ஆகுறதுன்னா, 111 என்ன 111 ஏன் சொல்றேன்னா, அவங்க மைண்ட் வந்து ஃபுல்லா நீங்க தான் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் 222 ஆ ரீகன்சிலியேஷன் லேட்டா ஆனாலும், உங்களுக்குள்ள வந்து என்னன்னா, அ இந்த செப்பரேஷன் வந்து டெம்பரவரி. மேபி யூனிவர்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ வந்து பேலன்ஸ் பண்ணுது. அ ரியலைசேஷன் குடுத்துட்டு இருக்குது அவங்களுக்கு. ரீயூனியன் சான்ஸ் இருக்குது. பென்டக்கிள் நெறைய பென்டக்கிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால என்னன்னா, கொஞ்சம் எனர்ஜி வந்து ஸ்லோவா இருக்கு. ம். அதே மாதிரி 555 பிக் ஷிஃப்ட் வருது. ஏன் 555ன்னா நம்மள்ட்ட அந்த வேர்ல்டு கார்டும், டெத் கார்டும் வந்ததுனால ஒரு பிக் ஷிஃப்ட் இருக்குது. ஓகேங்களா? சைலன்ஸ் பிரேக் ஆகும். அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் வரும். ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா? ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட் அதனால அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ், கால் எனர்ஜி வந்து காமிக்குது. கைஸ் ஓகேங்களா? ம் அதே மாதிரி கர்மா வந்து வொர்க்கிங் கைஸ். நீங்க பீஸ் ஒரு சிலர் வாக் ஆன் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும், அ ஒரு கொஞ்சம் வாக் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஒரு விதமான பீஸ அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அந்த பொய் அது இது கேட்டு இருக்கிறதுக்கு, இப்படியா? அப்படியான்னு யோசிக்கிறதுக்கு மேபி ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பீஸ் உங்க மைண்ட்ல போயிட்டுருக்கு இல்லைங்களா? அம் அந்த உங்க மைண்ட்ல போயிட்டுருக்க அந்த தண்டர் ஸ்டார்ம் அந்த ஹெவினஸ்க்கெல்லாம் யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணும்? கண்டிப்பா ஜஸ்டிஸ் பண்ணும். அந்த எனர்ஜிய காமிக்குது கைஸ். ஓகேங்களா? அம் மோஸ்ட் காமனா 11:11 அ 2:22, 5:55 ரிப்பீட்டட்லி பார்த்தா, அவங்க உங்கள நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு யூனிவர்ஸ் சைன் கைஸ். அ யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு என்னன்னா, நீங்க வாக் அவே பண்ணது லாஸ் இல்ல. உங்கள லூஸ் பண்ணது அவங்களோட அவேக்கனிங் தான். ஓகேங்களா? யூனிவர்ஸ் உங்க சைட்ல ஃபுல்லா சப்போர்ட்டோட இருக்குது. ஸோ ம் தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். நம்ம ஜோடியாக் சைன் பார்த்துடலாம் என்னென்னு சொல்லிட்டு. ம் ஆரிஸ் எனர்ஜி. ஓகே. ஆரிஸ் இருக்குது. விர்கோ எனர்ஜி. ஆரிஸ்.
Capricorn, Cancer, Pisces, at the same time Pisces, Libra, Scorpio, Capricorn, then Capricorn வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு இல்லைங்களா? சாரி கைஸ், Capricorn energy showing high guys. ஸோ இந்த ஜோடியாக் சைன் மேபி உங்களுதாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களதாக இருக்கலாம். ஸோ டேக் வாட் ரெசனேட், ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், பார்த்துக்கோங்க என்னன்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆல்ஃபாபெட் கைஸ், AIJQY, தென் H + P, AJS, IR, அப்புறமா GPY, ஓகேங்களா? FOX. சாரி, இது வந்ததுனால லிப்ரா எனர்ஜி சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். லிப்ரா எனர்ஜி BKT, இந்த இது வந்து ரொம்ப ஹையாக காமிக்குது. அதனால இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே ரெசினேட் ஆகிருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்குள்ளே ரெசினேட் ஆகிருக்கலாம். இன்னொரு ரொட்டி சொல்கிறேன் நான். லிப்ரா எனர்ஜி BKT, தென் கேப்ரிகான் எனர்ஜி CLU, ஸ்கார்பியோ எனர்ஜி DMB, கேன்சர் எனர்ஜி சேரட் வந்ததுனால ஓகே, கேன்சர் எனர்ஜி CPY, ஓகே, ஹெர்மிட், விர்கோ எனர்ஜி IR, ஓகேங்களா? தென் அவ்வளோதான். ஸோ இந்த ஆல்ஃபாபெட்ஸ், இப்போ நான் சொன்ன ஆல்ஃபாபெட்ஸ் உங்களோட பேரில் ரெசினேட் ஆகலாம், அவங்களோட பேரில் ரெசினேட் ஆகலாம். பார்த்துக்கோங்க. ஜோடியாக் சைன் உங்களது இல்லாட்டி அவங்கள்தான் இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே, உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாருன்ற பார்க்கலாம். திங்க் யூ பர்சன் அண்ட் தேர் நேம். நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன், 3 கார்ட்ஸ் எடுக்கிறேன் கைஸ், ஓகேங்களா? I hid who I am, who really I am from you. Then I feel you leaving me behind. Then I love you. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு கைஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க உங்கள்கிட்ட உண்மை சொல்லாமல் அவங்களுக்கு தனக்குத்தானே ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க யாருன்ட்டு உங்களை ஓப்பன் அப் பண்ணாததுக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து நீங்கள் மூவ் ஆன், ஐ ஃபீல் யூ லிவிங் மீ பிஹைண்ட், ஓகேங்களா? வாக் அவே பண்ண எனர்ஜியை காமிக்குது, நீங்கள் வாக் அவே பண்ணீங்க இல்லையா, அதனால அதை யோசிச்சு ஃபீல் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ அந்த மெசேஜ் உங்கள் பர்சன் வந்து மைண்டில் இருக்குது. இந்த மெசேஜ் வந்து ஹிடன் ட்ரூத் ஒராக்கிள் கார்ட் சொல்லுது. ஸோ ரீடிங் மேபி ரெசினேட் ஆகுது இந்த கார்ட்ஸ் கூட. இது யாருக்கு ரெசினேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. கம்பல்சன் இல்லை இந்த வீடியோ பார்க்கணும், உங்களுக்கு ரெசினேட் ஆகுது மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஓகேங்களா? அதனால டேக் வாட் ரெசினேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா. அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல்.